வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராம் தமிழ் vlog சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பரமக்குடியில் ஒரு பொருட்காட்சி கண்காட்சி ஏதோ ஒன்று பொருட்காட்சி தான் போட்டாங்க. ஸோ அங்கே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி பண்ணோம். நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் சித்தி, எங்கள் சித்தி பையன், குட்டி பையன் தம்பி, அப்புறம் வந்து எங்கள் மாமா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா வாங்கினாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலாம் போல். ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ளே போய் பார்த்தா நிறைய ரைடு போல் இருந்துச்சு. சரி, ஓகே, ரைடு போகலான்ட்டு நானும் ஃபேமிலியோட பிளான் பண்ணோம். எங்கள் அம்மா வர மாட்டேன்ட்டாங்க பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் நான், என் தங்கச்சி, எங்கள் மாமா 3 பேர் போனோம். 3 பேர் மட்டும் நிறைய ரைடுக்கெலாம் போனோம். அது நாங்கள் முதல்ல வந்து அந்த ட்ரெயின் தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் தான் போனோம். அது பசங்க வந்து இது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான அந்த ட்ராகன் மேலே கீழே போகும்ல, ஸோ அந்த இது நாங்கள் போனோம். போக செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டுக்கும் போச்சா, ரொம்ப நல்லா அப்படி ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் அடுத்த ஒரு ரைடு ஒன்று போனோம். அது வந்து அந்த டவுனாக மேலே ஏறி தலைகளாக இது பண்ணி நிற்கும். அது ஒரு ரைடு. எனக்குலாம் செம்ம இதாகிடுச்சுங்க, பக்கையே போச்சு. நல்லா பயத்தில் கண்ணை முடிச்சு இது பண்ணேன், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். அதில் இறங்க வரைக்கும் நான் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் நான் ரைடே போகலைங்க. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி தலை கிருன்னு சுற்றிச்சா, அதனால் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து நான் சாப்பிட்டு பானி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேங்க. சரி, கிளம்பலாம் பார்த்தப்ப என் தம்பி வேறு அந்த இது கூப்பிட்டாங்க. அந்த ரிங்கும் ஒன்று போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து போனாங்க. நானும் போனேன். நான் ஒரு இதுக்கு 30 ரூபா. நாங்கள் 6 வாங்கினோம். 6 ரிங்கு வாங்கினோம். அந்த ரிங்குன்னு ஆளுக்கு 2 போட்டோம். ஆனால் விழுகவே இல்லை. சரி, என்ன பண்ணுறது? அதனால் குட்டி ஒரு ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி 3 பேர் சின்ன ட்ரெயினில் போனாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ஜாய் பண்ணேங்க. அப்புறம் வந்து இது ஒன்று பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. இந்த மிக்கி மவுஸ் ஜம்பிங் இது சர்க்கிட் வருவாங்களா, எனக்கு அதை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்காது. ஆனால் இப்போ குதிக்க முடியல, ஒரு வருத்தம் தான். சரி, என்ன பண்ணுறது, நமக்கு வயசாகிடுச்சுல. அதனால் நானும் பஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கல. என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து என் தங்கச்சி ஃப்ரெண்டோடு பார்த்தேன். அவங்க ஒன்று கொஞ்சம் பேசிட்டு இது பண்ணி, அப்புறம் அங்கே இருந்து கொஞ்சம் அழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்புனா டைமில் தான் இது பண்ணோம். சரி, மீன் வாங்கலான்னு நாங்கள் டோக்கன் வச்சு மீன் வாங்கலான்னு நாங்கள் டோக்கன் கொடுத்து நாங்கள் ஆளுக்கு ஒரு மீன் வாங்கிட்டோம். நான் 3 மீன் வாங்கிட்டேன், என் தங்கச்சி வந்து 2 மீன் வாங்கிட்டாங்க. நாங்கள் நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா, அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்னது தான், ரொம்ப சின்ன ரைடு தாங்க அதெல்லாம். அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி போனால் நல்லா ஜாலியாக பண்ணலாம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமும் போயிட்டோம். ஒரு 4:30 போல் நாங்கள் கிளம்பி போயிட்டோங்க. கிளம்பி 4:30 ஆமாம் 4:30 கிளம்புனோம். அப்போ திருப்பி 7 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த லைட்டு போட்டு சூப்பராக இருக்கும். இதோட எங்கள் ஊர் சித்திரை திருவிழா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும் டைம்லலாம். என்ன பண்ணுறது, டைம் எக்ஸாம் இருந்தனால என்னால் சித்திரை திருவிழாவுக்கு வர முடியல. அப்புறம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாவே இல்லை. சாப்பிடும்போது நானே சாப்பிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அக்கெல்லாம் அந்த ட்ராகன் ரைட் போகும்போது பயந்துருச்சு. அதெல்லாம் சாரி, எங்கள் சித்தி அவங்களாம் பயந்துட்டாங்க ரொம்பவே. அவங்களாம் கண்ணை விட்டாங்க. நான் கொஞ்சம் நல்லா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் கடைசியாக 12th படிக்கும்போது போனதுங்க. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. காலேஜ் ஜாயின் அப்புறம் நான் போகவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இப்போ மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ போகும்போது செம்ம டிராஃபிக் வீட்டுக்கு போகும்போது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் போயிட்டே வண்டி போன மணிக்கே இருக்குது. என்னங்க பண்ணுறது?